அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியை வழங்க இணைகிறார் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 இலங்கையின் டிக்கோவில் பிறந்துள்ளார். பூர்வீகம் ஓரியூர் வழித்தடத்தில் உள்ள வலையன்வயல் எனும் குக்கிராமம். அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்பா இந்தியா. கல்லூரி காலம் துவங்கி கலை இலக்கிய சிறு பத்திரிகை சூழல் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர். 1988 ஆண்டு கல்லூரி இறுதி ஆண்டில் அவர்களுக்காக மற்றும் 1996 சிறகு குழந்தைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் சுருதி, நிழல் போன்ற இலக்கிய அச்சு இதழ்களை நண்பர்களுடன் இணைந்து நடத்தியும் உள்ளார். 90களில் பெரியார் மாவட்டத்து விவசாய மக்களோடு வாழ்ந்த அனுபவத்தை மன ஓசை சிற்றுதழில் கலையாகவும் பதிவாக்கியுள்ளார். தனது முதல் சிறுகதையை 1988 வலம்புரி ஜானை ஆசிரியராக கொண்ட தாய் இதழில் வெளியிட்டுள்ளார். முதல் கவிதையும் அதே ஆண்டில் கோவை ஞானியை ஆசிரியராக கொண்ட நிகழ் எனும் இதழிலும் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு தனபாக்கியத்தோட ரவ நேரம் எனும் வாசிப்பு வழி தொகுப்பு நூலையும், 2020 ஆண்டில் ஸ்னோப்பாவில் அதிசய கடல் ஆகிய சீரார் நாவலையும் வெளியிட்டுள்ளார். அதே ஆண்டில் 17 சீரார் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தொகுத்து ஒரு ஊர்ல ஒரு நரி எனும் தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார். 2022 பிப்ரவரியில் பன்னவயல் எனும் முதல் நாவல் அன்னம் வெளியீட்டில் வந்துள்ளது. தற்சமயம் மனைவி ஜெயசுதா மற்றும் மகன்கள் கோகுல், சபரியுடன் காரைக்குடியில் வசித்து வருகிறார். இன்றைய வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியில் மண்ணின் கவிஞர் மருதகாசி அவர்களை பற்றி பகிர இணைகிறார். மதிப்புமிக்க அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு ஒற்றைமுக தீபச்சுடர் கடத்தப்பட்டு பல ஒளி தீபங்களாக பல்கி பெருகும் அற்புத நிகழ்வை போன்றதுதான் நம்மை கவர்ந்த கலை இலக்கிய ஆளுமைகளை குறித்து பகிர்ந்து கொள்வது. முத்து குளித்து சேகரிக்கப்படும் சிப்பிகள் எல்லாவற்றிலும் நல்ல முத்துக்கள் இருப்பதில்லை. கலை இலக்கிய உலகத்திலும் அப்படித்தான். வாசிப்பு, நேரடி அறிமுகம் என பல வழிகளில் நான் உள்வாங்கிய நல் ஆளுமைகள் குறித்து வசீகர முத்துக்கள் எனும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுடன் கலை ஆளுமைகள் குறித்து பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பட்டாம்பூச்சி பூவுக்கு பூ பறந்தபடி மகரந்த சேர்க்கை நிகழ்த்தும் செயலுக்கு ஒப்பானதாகவே இந்த என் பகிர்வையும் பார்க்கிறேன். நிறைந்த அமிர்தம் போன்றவை நான் பெற்ற அனுபவம். பல ஆளுமைகள் எனக்குள் பாய்ச்சிய பரவசத்தால் மரம் நிறைந்துள்ளது. அப்படியான பரவசத்தை நேயர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பாகவே இதனை நான் கருதுகிறேன். மனிதகுல வரலாற்றின் பண்பாடு கலை இலக்கியம் என்பது நெடிய ஆதிவேர் கொண்டதாகும். நாடோடி சமூகம், வேட்டை சமூகம், மேய்ச்சல் சமூகம் என பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்துள்ள மனிதகுல வரலாற்றில் கலை இலக்கியங்கள் என்பவைகள் பல்வேறு வடிவங்களில் உடல் அசைவு, மொழிவழி உரையாடல் என வளர்ந்து இன்றைய நாளில் நவீன வடிவம் கொண்டு நிற்கிறது. கருவைகளை, உடைமரங்களையும் கள்ளிக்காட்டையும் விளைநிலமாக திருத்திய விவசாய மக்களின் உணர்வோடும் வாழ்வியலோடும் கலந்து திரை இசையின் மண்ணின் கவிஞராக திகழ்ந்த மருதகாசி எனும் கவி ஆளுமையை குறித்து தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திரைப்படத்துறையில் பேசும் சினிமா முகம் காட்டத் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் சாஸ்திரிய இசையே ஆதிக்க சக்தியாக விளங்கியது. காலப்போக்கில் நாட்டார் இசைக்கருவிகள் திரைத்துறையில் நுழைந்த பிறகு மக்களுக்கான பாடல்கள் புது பரிமாணத்துடன் வெளிவரத் தொடங்கின. 40களின் ஆரம்பத்தில் நாட்டார் பாடல்களின் ஆதிக்கத்தில் உருவான துள்ளிசை பாடல்கள் திரைத்துறையில் தனது பயணத்தை தொடங்கியது. அடித்தட்டு மக்களின் உணர்வெழுச்சியை கிளறும் வகையில் அமைந்த இந்த பாடல்கள் தனி செல்வாக்கை மக்கள் மத்தியில் பெற்றன. அடிப்படை மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து கிராமிய கலைகளான கோலாட்டம், கும்மியாட்டம் போன்றவைதான் என்பதை திரைத்துறையினர் புரிந்து கொண்டனர். காளிதாஸ், வள்ளி திருமணம், ராஜா தேசிங்கு போன்ற திரைப்படங்களில் பாடல்கள் இயற்றிய மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்களை தொடர்ந்து திரைப்பட வரலாற்றில் நாட்டுப்புற கவிஞராக மலர்ந்த ஆளுமைதான் மண்ணின் கவிஞர் மருதகாசி அவர்கள். மேலக்குடி கிராமத்தில் பிறந்த மருதகாசி அவர்கள்
மண்மனத்துடனும் நாட்டுப்புற பாடல்களின் சாரத்துடனும் திரைப்பாடல்களை இயற்றியவர். சாஸ்திரிய இசையின் செல்வாக்கை மீறி கிளர்ந்து எழுந்த நாட்டுப்புற இசை வடிவத்தில் தனித்திறமையால் மக்களுக்கான பாடல்கள் எழுதி புகழ்பெற்றவர் இந்த கவிஞர். கவிஞர் மருதகாசியின் பூர்வீகம் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேலக்குடி எனும் கிராமமாகும். 1920ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் பிறந்த இவரது பால்ய உலகம் கிராமத்து மண் வாசனையால் நிறைந்தது. கரிச்சான் குருவி, சிட்டுக்குருவி, கொக்கு, மடையான், பனைமரக் காடை, உழவு மாடுகள் என கிராமத்து மண்ணோடு இணைந்த வாழ்வியல் ஓசைகளை தனக்குள் உள்வாங்கி வளர்ந்தவர் மருதகாசி அவர்கள். கல்லூரி நாட்களில் நாடகக் கலையுடன் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மருதகாசி நாடகங்களுக்கு பாடல் இயற்றி தன் கவித்திறமையை வளர்த்து கொண்டவர். திரைப்படத்தின் காட்சிக்கு ஏற்பவும் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர்களுக்கு ஏற்பவும் மடைதிறந்த வெள்ளமாக பாடல்கள் புனையும் ஆற்றல் கொண்டிருந்தார் மருதகாசி அவர்கள். 50களிலும் 60களிலும் தன் மொழி ஆளுமையால் திரையுலகை தன் வசப்படுத்தி வைத்திருந்தவர் இந்த கவிஞர். மெட்டுக்கு பாட்டெழுதும் தனித்திறமை கொண்டிருந்தவர் இந்த மருதகாசி. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தெரிந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களை விடவும் புகழ்பெற்ற அதிக பாடல்கள் எழுதியவர் மருதகாசி அவர்கள். காலத்தால் அழியாத புகழ்மிக்க நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவர்களும் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களும் ஆகியவர்கள். இவர்களின் பாடல்களுக்கு என்றும் அழியாத அமுத கீதங்களை எழுதிய கவிஞர் இவர். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் விவசாயி திரைப்படத்திற்கு மண்மனத்துடன் பாடல்கள் எழுதிய கவிஞர் மருதகாசி அவர்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்கிற பாடல் விதையை பற்றி மட்டுமல்லாமல் விதைத்தல் என்ற சொல்லுக்கான பலவித பரிமாண அர்த்தங்களையும் பேசும் வகையில் அமைந்த ஒன்றாகும். இதே திரைப்படத்தில் அமைந்த கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்கிற பாடல் விவசாயியின் பெருமையையும் தாய் திருநாட்டின் தன்னிறைவு வளத்தையும் பேசுகின்ற அற்புதமான கவித்துவ வரிகள் கொண்ட பாடலாகும். தன் பூர்வீக நிலத்தின் ஆன்மாவையும் அந்த நிலத்தோடு கலந்து வாழ்ந்த தன்னுடைய தாயார் மிளகாய் அம்மாளின் பாடல்களையும் கொள்ளிடத்த ஆற்றின் செழிப்பையும் கிராமத்து சம்சாரிகளின் தொழுவத்தில் நிறைந்திருந்த மாடுகளின் வாசத்தையும் தனக்குள் கவிதை வித்தாக கொண்டிருந்தவர் மருதகாசி. சங்க இலக்கிய பாடல்கள் போல் மக்கள் மனதில் வேர்வாய்ச்சி நிற்க வேண்டிய பூமரங்கள் போன்றவை இவரது திரைப்பாடல்கள். மண்மனம் வீசும் திரைக்கவிஞர்கள் குறைந்துவிட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இசையின் அழகியல் கூறுகள் மாறிவிட்ட காலம் இது. சந்தத்திற்கு பாட்டுகள் எழுதப்படும் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் மெட்டுக்கு பாட்டெழுதும் சவாலான ஒரு காலத்தில் திறம்பட பாடல்கள் இயற்றியவர் கவிஞர் மருதகாசி அவர்கள். மருதகாசியால் எழுதப்பட்ட பல புகழ்பெற்ற பாடல்களை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், வாலி போன்ற கவிஞர்கள் எழுதியதாகவே இன்றும் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காவியமா, நெஞ்சின் ஓவியமா, மாசில்லா உண்மை காதலே, வசந்தமுல்லை போலவே வந்து, மணப்பாறை மாடுகட்டி போன்ற ஏராளமான காவிய பாடல்களை இயற்றியவர் கவிஞர் மருதகாசி அவர்களை. கருத்தாளம், மொழி ஆளுமை, மெட்டுக்கு பாட்டெழுதும் திறமை போன்ற விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் திரைப்பட வரலாற்றில் இதுவரை உள்ள கவிஞர்களில் அனைவரிலும் விஞ்சி நிற்பவர் மருதகாசி என்று உறுதிபடச் சொல்லலாம். கம்பனின் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் சம்பூர்ண ராமாயணம். இந்த திரைப்பட பாடல்களைப் போலவே அமரகாவிய தன்மை கொண்ட பாடல்களை லவகுசா எனும் திரைப்படத்திற்கும் இயற்றியுள்ளார் இந்த கவிஞர். பாரதம் எனும் உண்ணிய பூமியின் கங்கையாராக ஒளிபாய்ச்சிய பாடல் லவகுசா திரைப்படத்தில் இடம்பெற்ற மருதகாசி அவர்களின் ராமனின் காதையே எனத் தொடங்கும் பாடலாகும். சம்பூர்ண ராமாயணம், லவகுசா படப்பாடல்களைப் போல கவிஞர் மருதகாசியின் புகழ் பேசுவவைகள் மந்திரி குமாரி திரைப்பட பாடல்களும் ஆகும். இப்படத்தில் இடம்பெற்ற வாராய் நீ வாராய், உழவும் தென்றல் காற்றினில்லை போன்ற பாடல்களும் புகழின் சிகரத்தை தொட்ட பாடல்களே. சமகால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய மண்ணின் கவிஞர் மருதகாசி அவர்கள். மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகவேல் எம்.ஆர். ராதா போன்ற இணையற்ற நடிகர்களுக்கு அமரகீதங்களை கொடுத்தவர் இந்த கவிஞர். கவித்துவ திலகம் மருதகாசியின் மரண சிறகுகள் பேரொளி வீசி பறக்க வேண்டும். அவருடைய தனிப்பெருமைகள் காலம் கடந்தும் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஒரு மக்கள் கவிஞர் குறித்த ஆளுமையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் எனது
நன்றி கலந்த வணக்கங்கள். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு மண்ணின் கவிஞர் மருதகாசி அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட விட்டில் துரை அறிவழகன் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட விட்டில் துரை அறிவழகன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் பின்னோட்டங்கள் நீங்க பகிரணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க.